ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு பருப்பே யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். இதுக்கு இப்போது வாஷ் பண்ணிவிட்டு புடலங்காவை உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் மல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜீரகம், மல்லி, மிளகு எல்லாத்தையும், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கிறோம். அப்புறமா வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதோட தாளித்து வதக்கிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை ஆட் பண்ணிவிட்டு அதோட மஞ்சள் தூள், சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதிலே தண்ணி இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கிறத அரைச்சிடும், குறைன்னு அரைக்கணும் கொஞ்சம். இப்போ புடலங்காய் வெந்துடுச்சு. இப்போது இதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வர வச்சு எடுத்தோன்னா இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி தூவி வச்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ட்ராப்ஸ் கலந்துட்டு கலக்கணுன்னா டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.